ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. மத்தேயு 6:25 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்கிறார். நம்ம இன்னைக்கு கடைசி என்ன தேடிட்டு இருக்கோம்? வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோம். டெய்லி இன்னைக்கு என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும், நம்மளுக்கு என்ன ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இதே நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றாரு? 26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். பறவைகளை என்ன பண்ணுங்க? கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை. நம்ம செய்யறதை போல என்ன பண்ணல? விதைக்கல, விதைச்சதை அறுக்கல, அறுத்ததை எடுத்துட்டு போய் களஞ்சியத்துல சேர்க்கல. அவைகள் காலையில போது, அப்படியே போது, எங்கெல்லாம் அதுக்கு உணவு கிடைக்குதோ சாப்பிடுது. அந்த உணவு கொடுக்கறது யாரு? பரமபிதா. அந்த பறவைகளையும் உம்முடைய பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த பறவைகளுக்கு யார் உணவளிக்கிறது? பரமபிதா தான் உணவளித்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம தான் போடுறோம் அதுங்களுக்கு சாப்பாடு, நம்ம தான் அதுங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுங்களை பிழைப்பூட்டுகிறவர் யாரு? பரமபிதா தான். அந்த பறவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்களாகிய நீங்க நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? விசேஷித்தவர்களா இருக்கிறோம். நம்ம விசேஷித்தவர்களா இருக்கிறோம். யாருடைய கண்கள்ல? தேவனுடைய கண்கள்ல. நம்மளை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்மளை விசேஷித்தவர்களாய் உண்டாக்கி இருக்கிறார். அதனால நீ கவலைப்படாத. நீ என்ன சாப்பிட போற, என்ன குடிக்க போற, என்ன உடுத்த போறன்னு நீ கவலைப்படாத. என்னை நோக்கி பாரு, நான் உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நம்ம கவலைப்படுறதுனால நம்மளோட சரீரம் கொஞ்சம் வளர போறது கிடையாது. நம்மளால நம்மளுடைய சரீரத்தை கூட்ட முடியாது இல்லையா? கவலையை தான் கூட்ட முடியும் கண்டி, நம்மளுடைய சரீர வளர்ச்சியை கூட்ட முடியாது. தேவன் என்ன சொல்றாரு? கவலைப்படாத. நம்ம கவலைப்படுறதுனால நம்ம என்ன காட்டுறோம்? அதை நம்ம தேவனை விசுவாசிக்கவில்லை, நம்ம சுயபலத்தை விசுவாசிக்கிறோன்றத இந்த கவலை நமக்கு காட்டுகிறது. இதுவே ஒரு பாவம், இது ஒரு பெருமை அப்படின்றத பலர் சொல்றாங்க. பல போதகர்கள் இதை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இந்த கவலை அப்படின்றது ஒரு பெருமையா, நம்மளை குறிச்ச ஒரு பெருமை. அந்த பெருமை என்ன ஆகுது? அது ஒரு பாவமா ஆகுது. நம்ம தேவனை விசுவாசிக்கவில்லை அப்படின்றது ஒரு பாவமா இருக்கிறது. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பார்த்துள்ளீர்களா? அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. நம்ம ட்ரெஸ் எவ்வளவு கலர் கலரா அழகழகா சூஸ் பண்றோம் இல்லையா? ஆனா காட்டு புஷ்பங்கள் அதுக்கு எதனா நம்ம கலர் ஊத்துறோமா? ஊத்தும் போது நம்ம தண்ணி கூட ஊத்துறது கிடையாது. காட்டு புஷ்பங்களுக்கு மழை தண்ணி தான் நீரா இருக்கு. அந்த தண்ணி கலர்லெஸ். ஆனாலும் அந்த பூக்கள் எல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு கலரை கொடுத்தது யாரு? தேவன் தான். அதுங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் யாரு? தேவன். என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. யாரு? எதுக்கு இதுல சாலமோன் சொல்லப்பட்டிருக்கு? சாலமோன் தான் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் அவனோட ட்ரெஸ்ஸு, அவனோட பொக்கிஷங்கள் எல்லாம் பார்க்கறதுக்காகவே பல தேசங்கள்ல இருந்து ராஜாக்கள் எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. அப்படிப்பட்ட சாலமோனே அந்த அளவுக்கு உடுத்தி இருந்தது இல்லை. அப்படி நான் இந்த புஷ்பங்களுக்கு உடுத்தி வித்திருக்கிறேன். இந்த ஒரு நாளுக்கு பூத்து காஞ்சு போய் அடுப்புல போடப்படுகிற இப்படிப்பட்ட காட்டு புல்லுக்கே தேவன் இவ்விதமாய் உடுத்து விப்பார் என்றால், காட்டு புல்லுக்கே தீல போடுற அந்த மாதிரி காட்டு புல்லுக்கே நான் இவ்வளோ பாடுபட்டு அழகா சேர்க்கிறேன்னா, உனக்காக நான் எவ்வளோ அழகான ட்ரெஸ் கொடுப்பேன், உனக்கு எவ்வளோ அழகா நான் உடுத்து வைப்பேன், உன்னை எப்படி வச்சு நான் அழகு பார்க்கணும்னு நினைப்பேன். என்ன மறந்துடாத, நான் இருக்கிறேன், உனக்கு செய்யறதுக்கு நான் இருக்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் உன் ஜீவன் உனக்கு விலை உயர்ந்ததா இருக்கிறது. ஆகாரம் விலை கிடையாது, உன்னுடைய ஜீவன் விலை உயர்ந்ததா இருக்கிறது. உடையை பார்க்கிலும் உன்னுடைய சரீரம் விலை உயர்ந்ததா இருக்கிறது. உன்னுடைய சரீரம் விசேஷித்தவையா இருக்கிறது. இந்த ட்ரெஸ் இல்ல விஷயம், உன்னுடைய சரீரம் விலை உயர்ந்ததா இருக்கிறது. யார் உடுத்து வச்சது? மனுஷனை ஃபர்ஸ்ட் மனுஷனா உடுத்து வித்தான். அவனுக்கு ட்ரெஸ் தேவைன்னு அவனை யோசிச்சானா? இல்ல. கர்த்தர் அவனுக்கு ஒரு உடையை கொடுத்து அவனுக்கு தோல் உடையை கொடுத்தார். கர்த்தர் தான் நமக்கு உடையை கொடுத்து நம்மளுக்கு உடுத்து வித்து நம்மளுடைய வெட்கத்தை அந்த இடத்துல போக்கினார். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். அந்த தேவன் நம்மளுடைய வெட்கத்தை வெளியே காட்டுவாரா? நம்மை அவமானப்படுத்துவாரா?
நமக்கு நல்ல ட்ரெஸ் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நிச்சயம் நல்ல ட்ரெஸ் கொடுப்பாரு. கர்த்தரை விசுவாசியுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் என்ன சொல்லுது? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கும் தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 32ஆம் வசனம், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளை எல்லாம் யாரு நாடி தேடுறாங்க? அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவர்கள். அவங்களுக்கு தேவனை பற்றி தெரியல, அதனால அவர்கள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேடுவதை போல நீங்களும் தேடிக்கொண்டிருக்காதீங்க. அப்போ மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்னை அறிந்தவர்களுக்கும் மற்றவர்கள் என்னை அறியாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு என்னை பத்தி தெரியல, அதனால தேடுறாங்க. உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியுமே, உங்களுக்காக நான் இவ்வளோ வார்த்தையை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், நீங்க எதுக்கு தேவையில்லாததை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? நீ முதலாவது என்ன தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இதெல்லாம் சொல்லிட்டு தான் லாஸ்டா என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? புகழ் தருவேன், பொருள் தருவேன், பெருமை தருவேன், நன்மை தருவேன், உலக பொருள், நீ என்ன வேணும்னு நீ தேடி திருந்தியோ அதையெல்லாம் நீ தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தேடும் பொழுது உனக்கு இவைகள் எல்லாம் எக்ஸ்ட்ராவா நிறையவே உனக்கு கொடுக்கப்படும். நீ எதுக்கு அது பின்னாடிலாம் ஓடுற? நீ தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தேடு, அதெல்லாம் உன் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. அவர் யார்? அவர் எவ்வளவு அன்பானவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் எவ்வளவு வல்லவர், அவரால் என்ன முடியும், அவர் என்ன செஞ்சிருக்கிறார் நமக்கு, அவர் என்ன நமக்கு வச்சிருக்கிறார், என்னவெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது, அவர் கூட எப்படியெல்லாம் நம்ம கிட்டி சேரலாம், இதை மாதிரி நம்ம யோசிச்சு அவரை தேடி தேடி அவர் போகும்போது நம்ம அவரை கண்டடைவோம். நிச்சயமாக அவரை தேட ஆரம்பிக்கும் போது நம்ம அவரை கண்டடைவோம். இப்போ நமக்கு ஒரு சினிமா நடிகரையோ ஒரு கிரிக்கெட் பிளேயரோ யாரோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள பற்றி அதிகமாக தேடுவோம் இல்லையா? அவங்க யார், எங்கே பிறந்தாங்க, அவங்க எப்போ வளர்ந்தாங்க, எந்த ஸ்கூல் படித்தாங்க, அவங்களோட சொந்த பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன, இதெல்லாம் ரொம்ப தேடி தேடி அவங்களோட இதுவெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வைப்போம். அதை போல் நம்ம நேசிக்கிற ஒருத்தவங்களை பற்றி நம்ம இவ்வளோ தேடும்போது நம்மளை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் எவ்வளோ நல்லவர், அவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார், நம்ம தேடும்போது இன்னும் அதிகமான நன்மைகளை அவர் நமக்கு கொடுப்பார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கடைசி பகுதி என்ன சொல்லுது? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடினால் மட்டும் போதாது, அவரை தேடினால் நிச்சயம் நமக்கு பலன் உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிச்சா நிச்சயமாவே நமக்கு பலன் உண்டு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு எவைகளை தேட வேண்டாம் என்று சொன்னாரோ அதை விட்டுவிட்டு எதை தேட சொல்லுகிறாரோ அதை விசுவாசத்துடனே தேடி நன்மையானதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர்.